Hi friends, இந்த வீடியோல நம்ம RRB JE 2014 பேப்பர்ல நம்பர் சிஸ்டம்ல உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். So 8 questions பார்க்க போறோம். So 8 questions different concepts and formulas. So இதுவரை பார்த்த கான்செப்டும் இருக்கு, இதுவரை பார்க்காத கான்செப்டும் நம்ம கான்செப்ட் வைஸாவும் நிறைய ஃபார்முலாஸோட நம்ம அனலைஸ் பண்ண போறோம். So இது வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. So இந்த வீடியோல நீங்க ஒரு மார்க் ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட் தான். So இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். If you haven't subscribed to this channel yet, subscribe to Easy Abhay Tricks and don't forget to click the bell icon for immediate updates. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறாங்க. டிஎன்பிசிலையும் சரி, அதே மாதிரி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு இந்த மாடல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இது காமனாக சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓகேவா? நம்ம ஸ்கூலில் படித்த ஃபார்முலாஸ் தான். அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பேசிக்கான அல்ஜிப்ரைக் ஃபார்முலாஸ் தான், சரியா? ஸோ ஜஸ்ட் அது ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். மேபி மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஃபார்முலாஸ். தெரியாதவங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, a plus b the whole square. a plus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus 2ab, ரைட்டா? அதே மாதிரி a minus b the whole square ஃபார்முலா என்ன? square plus b square minus 2ab. நெக்ஸ்ட் ஃபார்முலா a plus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube plus 3a square b plus 3ab square plus b cube, சரியா? அதே மாதிரி a minus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube, இங்க இது ரெண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ரெண்டுத்துக்கும் மைனஸ் வரும். minus 3a square b plus 3ab square minus b cube, சரியா? அதே மாதிரி a plus b square இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1/2 into a square plus b square plus a square minus b square. அதே மாதிரி a square minus b square இருந்துச்சு அப்படின்னா a plus b into a minus b, சரியா? அதே மாதிரி a cube இப்படி இருந்துச்சு அப்படின்னா a plus b into a square minus ab plus b square, சரியா? அதே மாதிரி a cube minus b cube இருந்துச்சு அப்படின்னா இங்க மட்டும் மைனஸ் a minus b, அதே தான் a square minus ab plus b square. இங்க 2 வராது, இதுல தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க மேக்ஸிமம், ரைட்டா? ஓகேவா? இது அதுக்கு அதே மாதிரி a plus b plus c the whole square 3 terms இப்படி இருந்துச்சு அப்படின்னா a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca, சரியா? அதே மாதிரி a plus b plus c the whole cube இருந்துச்சு அப்படின்னா a cube plus b cube plus c cube plus 3 into a plus b into b plus c into c plus a, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுங்க, சரியா? ஸோ அதுக்கு பிறகு நம்ம ப்ராப்ளம்குள்ள பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க? 768 the whole power 3 plus 32 the whole power 3 divided by 768 the whole square minus 768 into 230 plus 232. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு நம்பர் தான் மெயினே, கரெக்டா? ஒன்று என்ன? 768, இன்னொன்று என்ன? 232, சரியா? ஓகேவா? ஸோ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இக்குவேஷன் அப்படி ரீரைட் பண்ணிக்கலாமா? இந்த பர்டிகுலர் டேர்ம் இந்த இக்குவேஷனை, சரியா? அதாவது a cube 768 a தானே, ஸோ a cube plus b cube divided by a square minus a into b plus b square, இதுதானே கேட்டிருக்காங்க, கரெக்டா? இந்த இக்குவேஷன் இந்த பர்டிகுலர் இக்குவேஷன் நான் இப்படி டெரைவ் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இப்போ a cube plus b cube ஃபார்மேட்டில் இருக்கு. a cube plus b cube ஃபார்முலா என்ன? a cube plus b cube இங்கே நம்ம பார்த்தோம்ல, a cube plus b cube ஃபார்முலா என்ன? a plus b into a square minus ab plus b square, சரியா? ஸோ a plus b into a square minus ab plus b square divided by a square minus ab plus b square, கரெக்டா? ஸோ டைரக்டா அது ரெண்டும் கேன்சல் ஆயிடுறோமா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும்? a plus b, சரியா? ஸோ அப்போ இந்த இக்குவேஷனை நான் இப்படி டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது? a plus b. அதாவது இந்த இக்குவேஷனில் ஏயோட வேல்யூ என்ன? 768, பியோட வேல்யூ என்ன? 232. ஸோ சம்மோட வேல்யூ என்ன? 8 plus 2 10, மாதிரி 9 plus 1 10,
அதே மாதிரி 10 ஓகேவா. ஸோ 1000 தான் ஆன்சர் ரைட்டா. ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ 1000 சரியா. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூஸாக இருக்கும், பெரிய கியூப் சம்திங் வேல்யூஸாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலா இந்த மேக்ஸிமம் இதில் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும், எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த மாடலில் சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சரியா. 2014 பேப்பரில் கேட்டிருக்காங்க ரைட்டா. செகண்ட் ப்ராப்ளம், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா log x to the base a by 3 find the value of x, இதுதான் கொஸ்டின் சரியா. ஸோ இது லாகரிதம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். பட் நீங்கள் லாகரிதம்க்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்கள் கான்செப்ட் வைஸாக அனலைஸ் பண்ணாலே இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் லாகரிதமை பற்றி நம்ம படிக்க போகிறோம் சரியா. ஸோ லாகரிதம் ஜென்ரலாக 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் உண்டு. ஒன்று என்னென்னா காமன் லாகரிதம், இன்னொன்று நேச்சுரல் லாகரிதம் சரியா. நேச்சுரல் லாகரிதம், காமன் லாகரிதம் என்னன்னா log to the base 10, இதுதான் காமன் லாகரிதம். நேச்சுரல் லாகரிதம் அப்படின்னா log to the base e, இதுதான் நேச்சுரல் லாகரிதம் சரியா. ஸோ இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா நேச்சுரல் லாகரிதம் தான் நம்ம லான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது log a to the base e, இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், ln a அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நேச்சுரல் லாகரிதம் சரியா. ஸோ அதே மாதிரி ln of xy, இதே தான் லாகுக்கும் சரியா. ஸோ ln xy எப்படின்னா ln x plus ln y சொல்லிக்கலாமா. ஸோ லான்குள்ள ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை செப்பரேட் பண்ணி சம் பண்ணிக்கலாம் புரியுதா. அதே மாதிரி ln of x divided by y டிவிஷன்ல இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும், ln x minus ln y. ஸோ ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், டிவிஷன்ல இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும் சரியா. அதே மாதிரி ln x பவர் y இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதாவது ln x பவர் y எப்படி இருந்துச்சுன்னா அந்த பவரை பேஸ், அதை பவரை ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துக்கலாம். ஸோ ln x பவர் y இருந்துச்சுன்னா y ln x இப்படி சொல்லிக்கலாம் ஓகேவா. மாதிரி ln e இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 சரியா. அதே மாதிரி ln 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. இதெல்லாம் ஜென்ரலான டேர்ம், எவ்வளவு பெரிய வேல்யூ கொடுத்தாலும் இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன் சரியா. அதே மாதிரி ln 1 by x என்ன வரும், ln 1 minus ln x கரெக்டா. ln 1 ஓட வேல்யூ என்ன 0. ஸோ ln 1 by x என்ன சொல்லிக்கலாம், மைனஸ் ln x அப்படின்னு சொல்லிக்கலாம் புரியுதா. இதெல்லாம் ஜென்ரலான சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் புரியுதா. அதே மாதிரி லாங்கிறது என்னன்னா ஜஸ்ட் லாகுங்கிறது என்னன்னா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் அவ்வளோதான். log equal to 1 by e, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதாவது log 2 இப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம், இதோட வேல்யூ log 2 உங்களுக்கு ஸ்டாண்டர்டான வேல்யூ தெரியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ log 2 இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சப்போஸ் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் கேன்சல் பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சைடுமே என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்போனன்ட் எடுத்துக்கலாம். ஸோ e பவர் log 2, அதாவது log ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், ரிசல்ட் என்ன வரும் 2 வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ லாக்ங்கிறது என்ன, ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட். இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புரியுதா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இதுதான் ஜென்ரலா நீங்க லாகை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் ஓகேவா, சிம்பிள் ஓகேவா. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க போறது இல்லை, இதுதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட்டா. இப்போ ப்ராப்ளம் வரலாம். log x to the base 8 equal to 2 by 3, log x to the base 8 equal to 2 by 3. இதான கொடுத்துருக்காங்க, x ஃபைன் பண்ணணும் ஓகேவா. இதுதான் ப்ராப்ளம் சரியா. ஸோ ஜஸ்ட் நீ எக்ஸை ஃபைன் பண்ணணும், நீங்க எக்ஸை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சைடுமே எக்ஸ்போனன்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது e பவர் log, அதாவது இங்க லாகோட பேஸ் என்ன 8 நாட் e, இது நேச்சுரல் லாக் கிடையாது, பேஸ் என்ன டிஃபரெண்டா இருக்கு புரியுதா. ஸோ இந்த கேஸ்ல log to the base e அப்படி இருந்ததுனால தான் e பவர் எடுத்தோம் சரியா. ஸோ ஆனால் இந்த கேஸ்ல என்ன log to the base 8, அதனால நம்ம என்ன பவர் எடுக்கணும், என்ன பேஸோ அந்த பவர் தான் எடுக்கணும். அதாவது 8 பவர் log x to the base 8 புரியுதா, ஈக்குவல் டு 8 பவர் 2 by 3 புரியுதா. இதுதான் கான்செப்ட். அதாவது என்ன பேஸ் இருக்கோ அதுதான் நீங்க ரைஸ் பண்ணணும் புரியுதா, ரெண்டு சைடுமே ரைஸ் பண்ணணும். ஸோ 8 பவர் log x to the base 8 equal to 8 பவர் 2 by 3 புரியுதா. ஸோ இந்த என்ன ஆகும் 8, அதுக்கு பிறகு log 8, இது ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா. ஸோ ரிசல்ட் என்ன வரும், x equal to 8 பவர் 2 by 3
புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூ 8/2/3. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஸோ என்னால் இதை கால்குலேட் பண்ணால் ஐ நீட் கால்குலேட்டர், பட் கால்குலேட்டர் அலோட் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது 8 நீங்கள் ஏதாவது ஒரு டேர்மில் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ 8 நான் என்னன்னு எழுதிக்கலாம், 2/3 எழுதிக்கலாமா? 2/3 8 தானே. ஸோ 2/3 8 நான் 2/3 எழுதிக்கிறேன். இந்த ஹோல் பவர் 2/3 கரெக்டாக. அதாவது a/m இந்த ஹோல் பவர் என்ன, ஆன்சர் என்ன, a/m into n கரெக்டா. ஸோ அந்த லாஜிக் படி எப்படி எழுதிக்கலாம், 2/3 into 2/3. ஸோ 3 3 கேன்சல் ஆகுமா? ஸோ 2 ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும்? ஸோ 4ங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 4. சரியா? ஸோ இதில் மெயின் ஷார்ட்கட் என்ன, எந்த பேஸில் அவங்க லாக் எழுதியிருக்காங்களோ அந்த பேஸை ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினில் 8 பேஸாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் 8 பவர் அந்த வேல்யூ. ஸோ அது பர்டிகுலர் லாக் டு த பேஸ் என்ன வேல்யூவோ அது அந்த பர்டிகுலர் பேஸை ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ ஜென்ரலாக மீதி இருக்கிற அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் வரும். அதாவது எக்ஸ் = 8/2/3. 8 ஏதாவது ஒரு டேர்மில் எழுதுறீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். So find the value of 2744 the whole power 1/3. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2744 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ 2744 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 2744 ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ 2, ஸோ 1 3 7 2. ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், 6 8 6. அகெயின் 2, ஸோ 3 4 3. ஸோ இது அடுத்தது 7ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 4 9. அதே மாதிரி 7ஆல் டிவைட் பண்ணால் 7 7s are 49. சரியா? ஸோ நம்ம 2744 the whole power 1/3. சரியா? ஸோ 2744 நான் எப்படி எழுதிக்கலாம், 2744 நான் எப்படி எழுதிக்கலாம், 2 into 2 into 2 into 7 into 7 into 7 இப்படி எழுதிக்கலாமா? அதாவது 2 cube into 7 cube இப்படி எழுதிக்கலாம் தானே. ஸோ நான் அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 cube into 7 cube the whole power 1/3 இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம், 2/3 into 1/3 into 7/3 into 1/3. ஜஸ்ட் பவரை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா பவரோட. ஸோ 3 3 கேன்சல் ஆகும், இங்கேயும் 3 3 கேன்சல் ஆகும். ஸோ 2 into 7 ஆன்சர் என்ன, 14. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி த ஆன்சர். சரியா? ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ண பாருங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கியூபோ இல்லைனா இங்கே 1/2 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயரில் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ 4th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 up to 45 கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு நம்பர் சீரீஸ் ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப் டு 45, டிஃபரன்ஸ் 1 தான். ஸோ இட் ஃபாலோஸ் ஏபி. நீங்கள் ஐதர் இந்த ஃபார்முலா கூட போட்டுக்கலாம், அதாவது n/2 into a plus l. இதுதானே சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 45 நம்பர்ஸ் இருக்குது, டிவைடட் பை 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன 1 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன 45. இது எப்படி நம்ம ஏபி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். கரெக்டாக? ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இன்னொன்று டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், எதில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த சீரீஸ் 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ up to 45 வரை கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அதாவது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். கரெக்டாக? n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2. இதுவும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ என்னோட வேல்யூ என்ன, என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிதானே? ஸோ 45 into n plus 1னா 45 plus 1 46 divided by 2, அதாவது 23. கரெக்டாக? ஸோ 45 into 23. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1035 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி 1035. ஸோ ஐதர் நீங்கள் ஏபி, சப்போஸ் இந்த ஃபார்முலா மறந்துட்டீங்க அப்படின்னா கூட ஏபி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். அல்லது சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 5th ப்ராப்ளம்.
which of the following is a prime number? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எது ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. சரியா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா, ஸோ அதாவது ப்ரைம் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்னன்னு இந்த கொஸ்டின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன, a number which is divisible by 1 and itself. இதுதான் ப்ரைம் நம்பர். சரியா, ஸோ எந்த நம்பர் 1ஆலையும் அதே நம்பர்னாலையும் டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் ப்ரைம் நம்பர். சரியா, ஸோ இப்போ டிவிசிபிள்னா என்ன, சரியா, ஸோ டிவிசிபிலிட்டினா என்னன்னு இந்த கொஸ்டின் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ஸோ டிவிசிபிலிட்டினா என்ன, ஸோ ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். கரெக்டாக, அதுதானே டிவிசிபிள். சரியா, இப்போ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, அதோட யூனிட் டிஜிட் ஐதர் 0வா இருக்கும் அல்லது 2வா இருக்கும், 4 அல்லது 6 அல்லது 8ஆ இருக்கும். சரியா, ஸோ அதோட யூனிட் டிஜிட் என்ன ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோஸில் நம்ம ஸ்டார்டிங் வீடியோஸில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ யூனிட் டிஜிட்னா என்ன, 2, 5, 4 இப்படி இருந்துச்சுன்னா 4ங்கிறது தான் என்னோட யூனிட் டிஜிட். சரி, கரெக்ட் தானே, அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது தான் என்னோட யூனிட் டிஜிட். சரியா, ஸோ ஒரு நம்பர் 2ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா அதோட கண்டிஷன் என்ன, அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கலாம், 0, 2, 4, 6, 8 இப்படின்னு இருந்துச்சு, இப்படின்னு எண்ட் ஆச்சு அப்படின்னா தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. சரியா, ஸோ அதே மாதிரி 3ஆ இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, சம் ஆஃப் த டிஜிட்ஸ், அந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி டிவிசிபிள் பை 3. அது எப்படி 3ஆல டிவிசிபிள் ஆயிருக்கணும் அப்படின்னா அது divisible by 3. சரியா, ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கு 1, 5, 6 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1, 5, 6 ஜஸ்ட் சம் பண்ணி பாருங்க. ஸோ 6 + 6 12. ஸோ 12 இஸ் divisible by 3. 12 divided by 3 ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு, 0 தானே வரும். கரெக்டா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 156 இஸ் divisible by 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, இது ஒன்று. நெக்ஸ்ட் 4ஆல டிவிசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா லாஸ்ட் டூ டிஜிட் 4ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 4. புரியுதா, சப்போஸ் 2, 4, 4 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், இது ஒரு நம்பர். ஸோ இதோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன, 4, 4. ஸோ 4ஆல டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 4 8. கரெக்டா, ஸோ 8 4ஆல டிவைட் ஆகுமா, 8 4ஆல டிவைட் ஆகும், பிகாஸ் ரிமைண்டர் என்ன 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2, 4, 4 இஸ் டிவிசிபிள் பை 4. புரியுதா, இது 4ஓட கிரைட்டீரியா. சரியா, நெக்ஸ்ட் 4 படிக்கும்போது 8ம் படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ 8ஓட இது என்னன்னா அதே மாதிரி லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். சரியா, ஸோ லாஸ்ட் 3 டிஜிட்ஸை நீங்கள் சம் பண்ணீங்கன்னா அது என்னவா இருக்கணும், அது 8ஆல டிவைட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அதோட மீனிங் என்ன, இட் இஸ் டிவிசிபிள் பை 3, இட் இஸ் டிவிசிபிள் பை 8 அப்படிங்கிறது மீனிங். சரியா, அதே மாதிரி 4. நெக்ஸ்ட் 5ங்கிறதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும், அதோட யூனிட் டிஜிட் ஐதர் 0வா இருக்கும் அல்லது 5வா இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டிவிசிபிள் பை 5 தான் மீனிங். சரியா, அதாவது 5, 1, 5 இப்படி ஒரு நம்பர் இருக்கு, இதோட யூனிட் டிஜிட் என்ன 5, அது மாதிரி 5, 20 இப்படி ஒரு நம்பர் இருக்கு, யூனிட் டிஜிட் என்ன 0. ஸோ இது ரெண்டு நம்பருமே என்ன டிவிசிபிள் பை 5. அதான் மீனிங். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் யூனிட் டிஜிட் 0 அல்லது 5 இருந்தாலே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், இட் இஸ் டிவிசிபிள் பை 5 அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகேவா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் 6க்கு டிவிசிபிலிட்டி நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம், 6ங்கிறது என்ன 3 × 2 தானே 6. ஸோ அந்த நம்பர் 3ஆல அண்ட் 2ஆல டிவிசிபிள் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டிவிசிபிள் பை 6 தான். புரியுதா, இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் 9 பார்த்தோம் அப்படின்னா 9ஓட இது என்னன்னா அது 9ஓடது ஈஸி தான், அதாவது சம் ஆஃப் டிஜிட்ஸ். அந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் என்ன வரும், 9 தான் வரும். புரியுதா, ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, இப்போ 8, 1, 9 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. சரியா, ஸோ 8 + 1 9, 9 + 9 18. ஸோ 18 1 + 8 9. ஸோ அந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் அதை சம் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். அப்படி 9 கிடைச்சிது அப்படின்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 9. புரியுதா, இது 9ஓட டிவிசிபிலிட்டி கிரைட்டீரியா. சரியா, நெக்ஸ்ட் 10ஓட டிவிசிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அதோட யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும், ஆப்வியஸாக 0வா தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 10. 10ஓடது ஈஸி. கரெக்டாக, ஸோ ஜஸ்ட் இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது டிவிசிபிலிட்டி. 11ஓட டிவிசிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். சரியா, அதாவது 1, 2, 1, 1, 1 வச்சுக்கலாம். சரியா, ஸோ இதில் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த் பிளேஸ், இது ஃபிஃப்த் பிளேஸ். சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பிளேசஸில் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அதாவது 1,
அதுக்கு பிறகு ப்ளஸ் 1 plus 1 சரியா அதாவது 5th place 3rd place 1st place so 1 plus 1 plus 1 minus அடுத்தது even placeல என்னெல்லாம் இருக்கு 4th placeல 2 இருக்கு plus second placeல 1 இருக்கு கரெக்ட்டா so just இத நீங்க ஆட் பண்ணி பாருங்க அதாவது 1 plus 1 plus 1 3 minus 2 plus 1 3 so result என்ன வருது உங்களுக்கு 0 வருது ஓகேவா அதாவது sum of numbers in the odd places minus sum of numbers in the even places அது நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு 0 வரும் இல்லன்னா 11 வரும் இது ரெண்டுத்துல எது வந்தாலும் it is divisible by 11 இதுதான் மீனிங் சரியா இது somewhat காம்ப்ளெக்ஸா இருக்கும் பட் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் நீங்க கடகடன் பண்ணிடலாம் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க sum of digits in the odd places minus sum of digits in the even places அது என்னவா இருக்கும் either 0வா இருந்தாலும் சரி 11ஆ இருந்தாலும் சரி it is divisible by 11 இதுதான் மீனிங் சரியா இப்போ அந்த ப்ராப்ளம்க்கு வரலாம் சோ prime numberனா என்ன a number which is divisible by 1 and itself அதுதான் prime number சரியா சோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 33 சோ 33 2 ஆல டிவைட் ஆகுமா ஜஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அந்த prime numberனா என்ன 1 ஆலயும் அதனாலயும் மட்டும் தான் divisible ஆகணும் சரியா சோ 33 2 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது 3 ஆல டிவைட் ஆகுமா கண்டிப்பா ஆகும் சரியா 3 ஓட கிரைட்டீரியா என்ன அத ஆட் பண்ணீங்க அப்படினா அது 3 ஆல டிவைட் ஆகணும் சோ 3 + 3 ஆட் பண்ணீங்கனா 6 வரும் 6 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகும் சோ 3 ஆல டிவைட் ஆகும் சோ ஆப்வியஸா 33 3 ஆல டிவைட் ஆயிடுச்சு கரெக்ட்டா சோ 33 கண்டிப்பா ஆன்சர் இல்ல ஓகேவா Next வரலாம் அதே மாதிரி 87 2 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது நெக்ஸ்ட் 3 கிரைட்டீரியா செக் பண்ணுங்க 3 கிரைட்டீரியா என்ன 8 + 7 8 + 7 என்ன 15 னா 1 + 5 6 கரெக்ட்டா அதாவது 8 + 7 15 15 ஆட் பண்ணீங்கன்னா 1 + 5 6 சோ 6 3 ஆல டிவைட் ஆகுமா 3 ஆல டிவைட் ஆயிடுச்சு சோ ஆட்டோமேட்டிக்கா 87 பிரைம் நம்பர் கிடையாது சரியா நெக்ஸ்ட் 93 வரலாம் சோ 93 என்ன 2 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது 3 ஆல டிவைட் ஆகுமா 3 ஆல டிவைட் ஆகுதுனா கண்டிஷன் என்ன 9 + 3 12 சோ அகைன் இத ஆட் பண்ணீங்கன்னா 1 + 2 3 சோ 3 ஆல டிவைட் ஆகும் சோ 93 யும் 3 ஆல டிவைட் ஆகுது சோ இதுவும் பிரைம் நம்பர் கிடையாது சோ ஃபைனலா ஆப்ஷன் ஆன்சர் என்னதா ஆப்ஷன் டி 97 சோ 97 நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது 1 ஆலயும் 97 ஆல மட்டும் தான் அது டிவைட் ஆகும் சோ ஆட்டோமேட்டிக்கா 97ங்கிறது பிரைம் நம்பர் சரியா சோ பிரைம் நம்பர் செக் பண்றது உங்களுக்கு divisibility கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் சரியா சோ இந்த கான்செப்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க சோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி divisibilityல ப்ராப்ளம் இப்படியும் கேட்கலாம் அதாவது 5 6 into 3 find the least number of the value of the star such that it is divisible by 3 அப்படினு கேட்கலாம் அதாவது இப்படி ஒரு நம்பர் இருக்கு 5 6 அதுக்கு பிறகு நான் அதை x ன்னு எடுத்துக்கிறேன் சரியா 5 6 x 3 is divisible by 3 find the value of x இப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்கலாம் சரியா divisibilityல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல பிரைம் நம்பர் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ராப்ளம் சோ இதுக்கு என்ன நீங்க பண்ணனும் divisibility கண்டிஷன் நீங்க யூஸ் பண்ணனும் சோ divisible by 3 ஆ இருந்துச்சுனா அதோட சம் என்னவா இருக்கும் அதாவது 5 + 6 + x plus 3 இதை நீங்க சம் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் கரெக்ட்டா அந்த வேல்யூ 3 ஆல டிவைட் ஆகணும் இதுதான கண்டிஷன் சரியா சோ ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the least value of x அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க சரியா சோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க சோ 5 + 6 11 11 + 3 14 சோ 14 + x ங்கறதா உங்களுக்கு ஃபைனலா ஆன்சர் வரும் சரியா சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதாவது least value of x கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா such that அந்த number is divisible by 3 அதாவது 5 6 x 3 3 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க x ஓட வேல்யூ என்னவா இருந்துச்சுனா அது 3 ஆல டிவைட் ஆகும் least value of x கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா சோ x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 ஆ இருந்துச்சுனா என்ன வரும் 14 + 1 15 வரும் கரெக்ட்டா சோ 15ங்கிறது என்ன 1 + 5 6 6ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகும் சரியா சோ 3 ஆல டிவைட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் என்ன divisible by 3 கரெக்ட்டா சோ least value of x என்ன இந்த கேஸ்ல x ஓட வேல்யூ 1 சோ least value தான் கேட்டிருக்காங்க கரெக்ட்டா நீங்க வேற எந்த நம்பர்னாலும் போட்டுக்கலாம் அதாவது சப்போஸ் நீங்க இதுல 3 போட்டிங்கன்னா 17 வரும் 4 போட்டிங்கன்னா 18 வரும் கரெக்ட்டா 4 போட்டிங்கன்னா x ஓட வேல்யூ 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 18 வரும் 18ம் 3 ஆல divisible தான் கரெக்ட்டா பட் என்ன கேட்டிருக்காங்க least value of x கேட்டிருக்காங்க சோ ஃபைனலா நீங்க என்ன எழுதணும் x = 1 இதே மாதிரி divided by 9 கேட்கலாம் 6 கேட்கலாம் அது எந்த மாதிரி கேட்டாலுமே நீங்க இதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் ஜஸ்ட் அதை ஆட் பண்ணுங்க இல்லனா லாஸ்ட் 4 ஆல டிவைட் ஆச்சுனா லாஸ்ட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணி ஆட் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா Sixth problem.
என்ன ப்ராப்ளம்னா given x by y equal to 6 by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ x by y equal to 6 by 5 கொடுத்துருக்காங்க. என்ன calculate பண்ணணும், x square plus y square divided by x square minus y square இதான் calculate பண்ணணும் கரெக்டா. given x yல கொடுத்துருக்காங்க, கேட்டுறது x squareல கேட்டிருக்காங்க கரெக்டா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை x square by y square என்னன்னு calculate பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ x square by y squareனா என்ன, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் கரெக்டா. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 6 ஸ்கொயர்னா என்ன வரும் 36 divided by 5 ஸ்கொயர்னா 25 சரியா. ஸோ இப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரியா. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒய் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கலாம் கரெக்டாக. ஒய் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தால் எனக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 சரியா. ஒய் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கரெக்டாக. உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சரியா, டிவைடட் பை இங்கேயும் அதே மாதிரி ஒய் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தோன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 சரியா. இப்போ நீங்கள் ஈஸியாக இதை கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ 36 by 25 plus 1 divided by 36 by 25 minus 1 சரியா. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 36 plus 25 divided by 25 by 36 minus 25 divided by 25. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். 36 plus 25 என்ன ஆன்சர் வரும், 61 கரெக்டா. ஸோ 36 minus 25 என்ன ஆன்சர் வரும், 36 minus 25 ஸோ உங்களுக்கு 11 வரும். 36 minus 25 11 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பாருங்க 61 by 11 டேரெக்டாகவே இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 61 by 11 சரியா. 7th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 power 2n minus 1 equal to 1 by 8 power n minus 3 சரியா. என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இது நான் எப்படி எழுதிக்கலாம், 2 power n minus 1 equal to டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன வரும், ஸோ 1 by a square அப்படின்னா நியூமரேட்டர் கொண்டு வரும்போது a power minus 2 பவர்ங்கிறது நெகேட் ஆகும் கரெக்டா. ஸோ 8 power minus of n minus 3 இப்படி எழுதிக்கலாமா சரியா. அதாவது 2 power 2n minus 1 equal to 8 power minus n plus 3 இப்படி எழுதிக்கலாமா சரியா. இப்போ இங்கே பேஸ் என்ன 2, இங்கே பேஸ் என்ன 8. ஸோ இங்கேயும் 2க்கு பேஸாக இருந்துச்சு, 2 பேஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பவரை ஈக்குவேட் பண்ணிடலாம் சரியா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை எப்படி எழுதலாம், 2 power 2n minus 1 equal to 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 cube எழுதிக்கலாமா சரியா. ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன், 2 cube the whole power minus n plus 3 கரெக்டா ஓகேவா. ஸோ 2 power 2n minus 1 equal to, ஸோ இங்கே 2 பேஸ் வரல சரியா. அப்போ நான் a power m the whole power n நான் எப்படி எழுதிக்கலாம், a power m into n எழுதிக்கலாம் சரியா. ஸோ அதே லாஜிக் படி இங்கே எப்படி சொல்லிக்கலாம், 2 power 3 into minus n plus 3 இப்படி எழுதிக்கலாமா. இப்போ இங்கேயும் பேஸ் 2 தான், இங்கேயும் பேஸ் 2 தான். ஜஸ்ட் நீங்கள் நியூமரேட் அதாவது பவரை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிட்டா போதும் சரிதானே. ஸோ 2n minus 1 equal to 3 into minus n plus 3 இப்படி வருமா. அதாவது 2n minus 1 equal to minus 3n plus 9 சரியா. ஸோ இங்கே வரும்போது என்ன வரும், 5n equal to 9n plus 1 10. ஸோ என்னோட வேல்யூ என்ன 10 divided by 5 ஆன்சர் என்ன 2 வரும். ஸோ என்னோட வேல்யூ என்ன 2. ஸோ என்னோட வேல்யூ தானே கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2 சரியா. Problem number 8. How many terms are there in the following series? ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எவ்வளவு டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதாவது n கேட்டிருக்காங்க கரெக்டா. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன சீரீஸ், நம்பர் சீரீஸ் ப்ராப்ளமில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்வியஸாக கரெக்டா. ஸோ இது என்ன சீரீஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணுங்க. 208 up to 369 சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 201. ஸோ இது ஏபியா ஜிபியான்னு ஃபஸ்ட் கேல்குலேட் பண்ணுங்க சரியா. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. டிஃபரன்ஸ் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணும், 208 minus 201 செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ ஆன்சர் என்ன 7 வருது. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் என்ன 215, அதாவது 215 minus 208 இதுவும் 7 தான் கரெக்டாக. ஸோ யூனிஃபார்மான டிஃபரன்ஸ் இருக்குது, அதாவது காமன் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் சீரீஸ் ஃபாலோஸ் என்ன ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிடலாமா ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஏபி தான். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக 369 இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை டேட்டா இருக்குது, நீங்கள் ஈஸியாக இதிலிருந்து என்ன கேல்குலேட் பண்ணிடலாம், என்னோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம் சரியா. ஸோ லாஸ்ட் டேர்மோட ஃபார்முலா தெரியும்ல,
L equal to nth term equal to formula என்ன a plus n minus 1 into d சரியா so last term ஓட value தெரியும் 369 equal to first value a ஓட value என்ன 201 plus n ஓட value தெரியாது n minus 1 into d ஓட value என்ன 7 சரியா அதாவது 7 into n minus 1 equal to 369 minus 201 சரியா அதாவது 168 வரும் so n minus 1 equal to 168 divided by 7 answer என்ன வரும் 24 வரும் so n 24 plus 1 so என்னோட value என்ன வரும் 25 சரியா so என்னோட value என்ன 25 number of terms answer is option B 25 சரியா so இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் ப்ராப்ளம்னா ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிங்க 1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது பாருங்க டிஃபரன்ஸ் 1 இல்லைன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது புரியுதா அதே மாதிரி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் புரியுதா ஸோ மற்றபடி எந்த கண்டிஷன் எந்த கேஸில் இருந்தாலும் காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஏபி காமன் ரேஷியோ இருந்துச்சுன்னா ஜிபி சரியா ஃபைனலாக நம்பர் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதாவது இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் யூனிட் டிஜிட்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கு பிறகு ரிமைண்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2 வீடியோஸ் பார்த்தோம் சரியா ஸோ ரிமைண்டர் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் யூனிட் டிஜிட் ப்ராப்ளம் ரிமைண்டர் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி ஏபி ஜிபி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் இந்த டிவிசிபிலிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி அல்ஜிப்ரை ஃபார்முலாஸோட ப்ராப்ளம் கரெக்டாக இந்த மாதிரி லாகில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி கூட கேட்கலாம் சரியா ஸோ நீங்கள் நம்பர் ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த அர்த்தமெட்டிக் நம்பர் சீரிஸ் ரைட்டு நம்பர் சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் டிவிசிபிலிட்டி கான்செப்ட் இதுவும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் பேசிக் இதுதான் ஓகேவா காமனாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த பவரில் ரைஸ் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா ஸோ காமனாக நம்பர் சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் ப்ராப்ளம் யூனிட் டிஜிட் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ இதெல்லாம் அகெயின் அண்ட் அகெயின் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை இந்த 5 வீடியோஸும் நீங்கள் தரவாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் நம்பர் சிஸ்டம் அடுத்த டாபிக் மேத்தமேட்டிக்ஸில் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் சிஸ்டமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நல்ல படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ